நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி குடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு தள்ளாடிட்டு இருக்காங்க. மாயா வந்துட்டு கார்த்திக்காக போட்ட ஸ்கெட்சில் ரேவதி வந்துட்டு விழுந்துட்டாங்க இல்லையா. கார்த்தி வந்துட்டு ரேவதியை ஒரு வழியாக தள்ளாடி பிறக்கி ரூமுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததுமே ரேவதி வந்துட்டு கண்ட மாதிரி உடம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் முதல்ல கையை விடுறா, உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக வருது, என் வாழ்க்கையவே நீ பாழாக்கிட்டேல அப்படின்னு சொல்ல ரேவதி நீ ஒழுங்காக படுத்துங்க, இப்போ வந்துட்டு உனக்கு கொஞ்சம் சரியில்லை உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. அதை எதுக்கு நீ சொல்கிற, நீ சொன்னால் நான் உடனே கேட்டுருணுமா? இங்கே பாருடா, நான் எப்படிலாம் வாழணும்னு நினச்சி தெரியுமா, என் வாழ்க்கையை பற்றி நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சுருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் எங்கே உனக்கு தெரிய போகுது. ஆனால் என் வாழ்க்கையை சுக்குநூறாக உடச்சிட்டல, எப்படி என் கனவெல்லாம் சதறிடுச்சு, ஒரேடி என் வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணிட்டேன். கல்யாணன்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு என்னை வந்துட்டு காலி பண்ணிட்டீங்க குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து. என் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி என் அம்மாவை ஏமாற்றி என்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேல. ஆனால் நீ பார்த்துட்டே இரு, உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷன்றதே இல்லை. என்னை கல்யாணம் முடிச்சு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேல, நீ நல்லாலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு வாந்தி எடுத்துறாங்க. வேமா கார்த்தி வந்துட்டு தொட போகிறாங்க. ஏய் தொடாத, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை நானே பார்த்துக்கிறேன், உன்னோட உதவியே எனக்கு தேவை கிடையாது, உன் லவ்வை சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என் வாழ்க்கையவே சிதறடிச்சிட்டேன். நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்தின, உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு பாருடா, நீ இனிமேல் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாதுடா, நீ அழிஞ்சிருவடா அப்படி இப்படின்னு வந்துட்டு உளறிட்டு இருக்காங்க போதையில் ரேவதி. கார்த்தி வந்துட்டு ரேவதி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ரேவதியே ஆட்டோமேட்டிக்காக வாமிட் எடுத்ததும் ஒரு மாதிரி கிறக்கத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்படியே ரேவதி பக்கத்தில் வந்து தூக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ரேவதி வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. தலைலாம் ரொம்ப வலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா மாறி இருக்கு. என்ன இது, நம்ம நைட்டு சேலை தான் கட்டியிருந்தோம், நம்ம ஏதோ குடிச்சிட்டோம் அது மட்டும் நல்லா தெரியுது, பட் வாமிட் எடுத்து நம்ம அப்படியே தூங்கிட்டோமே, ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணவே இல்லையே, சேரீலேருந்து நான் எப்படி சுடிதாருக்கு மாறினேன் ஒன்றும் புரியலையே, யார் அதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சந்தேகமே இல்லை, இவன் தான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தி பக்கத்தில் போகிறாங்க. எந்திரா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு டக்குன்னு எந்திக்கிறாங்க. பதவி போய் என்னாச்சு, எதுக்கு இப்படி காலங்காத்தால வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. ரொம்ப நடிக்காத, எப்படி தான் வந்துட்டு உன்னால் மட்டும் இப்படி நடிக்க முடியுதோ தெரில, எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவே மாதிரி கடைசியில் ஒரு ஆக்டிங் விடுறப்பாரு, எப்பா சாமி உன்னால் மட்டும்தான்ப்பா இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்க, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ தானே என் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றினது, நான் சேலை தான் கட்டியிருந்தேன், வாமிட் எடுத்துட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன், இப்போ காலையில் எழுந்து பார்த்தா சுடிதாருக்கு மாதிரி இருக்கு, அது நீ தானே அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன், நான் பண்ணலை அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத, நீ வந்துட்டு வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவேன், நீ சொல்கிறத நம்புன்னு சொல்லிட்டு நினச்சியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப, என் பெர்மிஷன் இல்லாமல் என்னையே நீ தொட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுருக்க, யோசிச்சு அதை நினைக்கும் போதே எனக்கு பத்துக்கிட்டு வருது, நீலாம் திருந்தவே மாட்டியா, நீ என்ன தான் வந்துட்டு எனக்கு தாலி கட்டியிருந்தாலும் நான் உன்னை வந்துட்டு என்றைக்குமே கணவனாக நினச்சதே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஏமாத்துக்காரன், அது நம்ப வச்சு ஏமாத்தினவ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கண்டதை பேசாத, நான் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கார்த்தி போய் டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே வேலை பார்க்குற லேடி வந்துட்டு நிற்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு கப்பில் வந்துட்டு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. அதை ரேவதி கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க மேடம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காட்டுறாங்க. ரேவதி அப்படியே வாமிட் எடுத்து மயக்கமானதுமே கார்த்தி தான் அந்த லேடியை வேலை பார்க்குறவங்கள வர சொல்லி, அவங்க என் ஒய்ஃபு தான் இப்படியே வந்துட்டு வாமிட் எடுத்து தூங்கிட்டாங்க, அவங்கள க்ளீன் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த லேடி தான் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. கார்த்தியும் பக்கத்தில் அமைதியாகவே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்டது ரேவதிக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுது. ஐயோ நம்ம தெரியாமல் இவனை திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.